உண்மையில் அழகான இல்லம் ஆரோக்கியமான வாழ்க்கை என்ற தொனிப்பொருளிலே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மலையக மக்களுக்கு பல்வேறுபட்ட வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து வருகிறோம். அதிலே மிக நீண்டகால கோரிக்கையாகவும் அதே போல 200 வருட வரலாற்றை கொண்ட எமது மக்களுக்கு வீட்டுரிமை காணி உரிமை மிக முக்கியமான ஒரு கோரிக்கையாக அமைந்தது. எனவே இந்த மக்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக இந்திய அரசாங்கம் எமது மக்களுக்காக இந்த 10,000 வீட்டு திட்டத்தை வழங்கியிருந்தார்கள். இந்நேரத்தில் நான் பிரதமர் மோடி அவர்களுக்கும் இந்தியா மக்களுக்கும் மனமார்ந்த நன்றியை இலங்கை மக்கள் சார்பாக நான் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த 10,000 வீட்டு திட்டத்திலே 4ஆம் கட்டமாக நாங்கள் 4,700 பயனாளர்களுக்கு இந்த வீட்டு திட்டத்தை கையளிக்க தீர்மானித்திருந்தோம். அதில் முதற்கட்டமாக அதிலே 2,000 பேருக்கு நாங்கள் எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் திகதி பண்டாரவளை நகரிலே எமது நாட்டினுடைய ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்களின் தலைமையிலே இந்த மக்களுக்கு கடிதங்களை கையளிப்பதற்கான நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறது. உண்மையிலே மலையக மக்களை பொறுத்தவரையிலே இந்த வீட்டு திட்டமானது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த வீட்டுக்கான பெறுமதி, அதாவது இந்திய அரசாங்கம் இந்த வீடொன்றுக்காக கிட்டத்தட்ட 28 லட்சம் ரூபாயும் அதே போல உட்கட்டமைப்பு வசதிக்காக இலங்கை அரசாங்கம் 4 லட்சம் ரூபாயும் மொத்தமாக 32 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டை தான் இந்த மக்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அதே போல காணி 10 பேச்சஸ் காணியும் நாங்கள் வழங்குகின்றோம். அந்த காணிக்கான உரித்தும் அன்று மக்களுக்கு வழங்கப்படுவது ஒரு விசேஷமான அம்சமாகும். எனவே இந்த நிகழ்வானது மலையக மக்கள் வாழ்விலே ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது. எனவே நாங்கள் தொடர்ச்சியாக மலையக மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு நாங்கள் காத்திருக்கிறோம். அதே போல மிகுதியான வீடுகளையும் மிக விரைவிலே கட்டி முடிப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம். எனவே தொடர்ச்சியாக இந்திய அரசாங்கம் எமது மக்களுக்கான வழங்கி வரும் உதவிகளை நாங்கள் மனமார்ந்து பாராட்டுவதோடு தொடர்ச்சியாக எமது மக்களுக்காக அவர்கள் உதவி தேவைப்படுவதும் இந்நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன். நன்றி.